அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபிரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கர்ம வினையின் காரணமாக ஏற்படக்கூடிய ரெண்டு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடன் பிரச்சனை, இரண்டாவது மனம் சம்பந்தமான பிரச்சனைகள். இது சரியாகிறதுக்கு இதை நீங்க தினமும் சாப்பிட்டால் போதும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சிரிப்பான விஷயமா தோணும். ஆனா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க, அப்பதான் அதற்கான ஒரு பலனை நீங்க அனுபவிக்க முடியும். இன்னொன்று, நம்பிக்கை ரொம்ப அவசியம். கர்ம வினையின் காரணமா ஏற்படக்கூடிய பலவித பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தை வேண்டிதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை தினம்தோறும் செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருள் தான். ரொம்ப ரொம்ப எளிதாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் கூட கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை நீங்கள் சாப்பிடத்தான் போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் கூட கிடையாது. அதுக்காக நீங்கள் விரதம் இருக்கணும், பூஜை இருக்கணும், மந்திரம் சொல்லணும், எதுவுமே கிடையாது. மனசில் நினச்சிட்டு இதை உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட போகிறீங்க, அவ்வளவுதான். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், என்னால் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியலைங்க, இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, இதற்கு நான் முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ காலை நேரத்தில் நீங்கள் எப்பவும் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பூஜை உள்ள விளக்கு பொறுத்துவீங்க இல்லையா? ஒரு தட்டு எடுத்து ஒரு வெத்தலை எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை மேலே முதல்ல கொஞ்சம் தேங்காய் துருவலை பரப்பணும். அதன் மீது சிறிதளவு தேன் ஊற்றணும். ஊற்றி குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், உங்கள் கர்ம வினைகளை போக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். இதை எந்த நாள்லனாலும் நீங்கள் தொடங்கலாம். வேண்டிட்டு அந்த தேன் கலந்த வெற்றிலை மீது தேங்காய் போயிட்டு அதில் தேன் கலந்து குலதெய்வத்திற்கு படைத்தால் குற்றம் குறைகள் யாவும் நிச்சயமாய் நீங்கும்னு சொல்லப்படுது. அந்த தேங்காய் துருவல் தேன் கலந்ததை நீங்கள் சாப்பிடணும். அதை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக நாள் ஆக ஆக உங்கள் மன அழுத்தங்கள் ஆனது குறைந்து மன நிம்மதி உண்டாகி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பற்றும் பிடிப்பும் உண்டாகி உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு நல்ல சக்தி, நேர்மறை சக்தி உங்களிடத்தில் அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே செய்யலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு காரியங்கள்லையுமே சாதிக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அந்த மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதை மாதிரி நிறைய எளிமையான பரிகாரங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா தவறாமல் லைக் பண்ணுங்கள். இந்த சின்ன விஷயத்தால் மற்றவர்களும் பிரயோஜனம் அடைவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.